வணக்கம் நண்பர்களே, வெரி குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, நான் சொன்ன மாதிரி தொடர்ந்து பேசணும் அப்படிங்கிறப்போ பல்வேறு சிக்கல்கள் வந்துடுது. சரி, இந்த வாரம் நான் ஊட்டி போய் ஒரு டேஞ்சரான இடத்த பார்த்துட்டு வந்த ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை நிறைய பேர் பார்த்தீங்கன்னு நினைக்கிறோம். எக்ஸலண்ட் இடம் சொல்லலை. என்ன காரணத்தினால சொல்லலைன்னா, நம்ம வாட்டுக்கு அது ஏதோ கொடைக்கானல் தற்கொலை பெற மாதிரி ஒரு இடமா இருக்குது அது. ஸோ இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் பிளேஸ். அதனால் அந்த மாதிரி இடங்களில் சமூக அக்கறையோடு செய்யணும் நம்ம அப்படிங்கிறதுனால தான் அந்த இடத்த எங்கே போகணுன்னு சொல்லலை. ஆனால் இன்றைக்கி நான் ஒரு இடத்துக்கு போனேன், அதை பற்றி நிச்சயமாக சொல்ல போகிறேன். அது என்னென்னா, எங்கள் ஊரில் இருக்கிற மார்க்கெட், கோவையில் இருக்கிற ரங்கைய கவுண்டர் வீதி அப்படிங்கிற ஒரு மார்க்கெட்டுக்கு போனேன். ஸோ நம்ம இப்போ புதிய ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். எங்கே பார்த்தாலும் டிமார்ட், அப்புறம் என்னது லுலு, அந்த மாதிரி மால்கள் எல்லாம் போய் வாங்கக்கூடிய ஒரு நுகர்வு கலாச்சாரம் அதிகரித்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த பழைய கடை வீதிகளில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விலக தொடங்கி இருக்கிறோம். ஆனால் அது விளங்கக்கூடாது, அவ்வளோ சீக்கிரம் நம்ம விலகக்கூடாது அப்படிங்கிறதுக்கான சில காரணங்கள் நான் உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். முதல் காரணம், நேற்று நான் போயிருந்தப்போ ஒரு கடையில் வெல்லம் விற்றுட்டு இருந்தார். அந்த கடை பூராமே வெல்லம் தான் இருக்குது. எத்தனை வெரைட்டி தெரியுமா? இதே போனீங்கன்னா ஒரு ஜாகிரி அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கு, நீங்கள் வாங்கிட்டு வந்துடுவீங்க. இங்கே போகிறப்போ வெவ்வேறு கலரில் பாயசத்துக்கு ஒரு மாதிரி வெல்லம், பொங்கலுக்கு ஒரு மாதிரி வெல்லம். அவங்ககிட்ட கேட்டால் சொல்கிறாங்க அவ்வளோ விஷயம். எதில் இந்த கெமிக்கல்லாம் கம்மியாக இருக்கிற மாதிரி கிடைக்குமா அப்படின்னு கேட்டால், அது கருப்பாக இருக்கிற ஒரு வெள்ளத்தை எடுத்து காமிச்சார். கருப்பட்டி விற்கிறார். ஆக மொத்தம் அந்த ஹோல் கடையில் போகிறப்போ யூ கெயின் லாட் ஆஃப் நாலேஜ், லாட் ஆஃப் வெரைட்டிஸ். எந்தெந்த ஊர்லேருந்து வர, ஒவ்வொரு ஊர்லேருந்து வர்றது. இது காஞ்சி கோயிலேருந்து வந்திருக்குங்கிறாரு. இது வள்ளியூர் அந்த பக்கம் வந்திருக்கு, திருநெல்வேலி பக்கம் இருந்து அப்படின்னு கருப்பட்டி எடுத்து காமிக்கிறார். ஸோ ஒவ்வொரு ஊருக்கும் உண்டான வெவ்வேறு விஷயங்கள், விளைபொருட்கள் அங்கே விற்கப்படுகிறது. இன்னொரு கடை போய் பார்த்தேன். அந்த கடை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வெறும் வெள்ளைப்பூண்டு. நீங்கள் அடுத்துக்கு போய் பாருங்கள், கோவை மார்க்கெட்டில் வெறும் வெள்ளைப்பூண்டுக்கு மட்டும் ஒரு கடை. அத்தனை வெரைட்டி வச்சுருக்காங்க. ஒரு நாளைக்கு அங்கேயும் 10,000 20,000 வியாபாரம் நடக்குது. ஸோ இங்கெல்லாம் போகிறப்போ இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் டு எ மார்க்கெட், அங்கே போய் ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் ப்ராடக்ட் எடுக்கிறத விட இந்த மாதிரி கடை வீதிகளில் போனீங்கன்னா அதே அளவு தூரம் தான் நடக்க வேண்டி வரும். ஒரு 20 கடை நடந்தீங்கன்னா எல்லாமே வாங்கிடலாம். உங்கள் வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் வாங்கி விடலாம். ஆனால் இதுக்கும் மார்க்கெட்டுக்கு என்ன வித்தியாசம்னா, விலை வித்தியாசம் ஒன்று. ரெண்டாவது முக்கிய வித்தியாசம், அங்கே பார்க்கிங் இருக்குன்ட்டு போகிறீங்க, இங்கே பார்க்கிங் கிடையாது. அதையும் நான் என்ன சொல்லணும்னா, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நினச்சிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல தள்ளி கூட வண்டியை நிப்பாட்டிட்டு